ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காரூர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்சிஆர்டி கிளாஸ் 8 சயின்ஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னுடைய 29வது பகுதி. இந்த பகுதியில நம்ம ஃபுட் ப்ரிசர்வேஷன், அதாவது உணவு பதப்படுத்தல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபுட் ப்ரிசர்வேஷன் அதாவது உணவு பதப்படுத்தல். அதுக்கு முன்னாடி நம்ம சாப்டர் 1 கிராப் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது நம்ம ஃபுட்டு ப்ரொடியூஸ் உணவு தயார்படுத்துறதுக்கு தேவையான ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்றதுக்கு தேவையான தானியங்களை எப்படி ப்ரிசர்வ் பண்றது, கெட்டு போகாம பாதுகாக்கிறது தானியங்களை அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதை கொஞ்சம் ரீகால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுட் ப்ரிசர்வேஷன், உணவை எப்படி உணவு பாதுகாத்தல் பத்தி பார்க்கலாம். ஸோ அந்த தானியங்கள் அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம், பயிர்கள்ல இருந்து இந்த தானியங்களை அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் சேமிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வேலை. ஏன்னா அதை ரொம்ப நாளைக்கு நம்ம பாதுகாத்து வைக்கணும். ஸோ அப்படிங்கும்போது ஈரத்துல இருந்து, பூச்சிகள்கிட்ட இருந்து, எலிகள்கிட்ட இருந்து, அதே போல நுண்ணுயிரிகள்கிட்ட இருந்து அதை பாதுகாக்க வேண்டியது முக்கியமான வேலையா இருக்கு. நம்ம புதுசா அறுவடை செஞ்ச தானியங்கள் பாத்தீங்கன்னா, பயிர்ல இருந்து அறுவடை செஞ்ச தானியங்கள் பாத்தீங்கன்னா ஈரப்பதத்தோட இருக்கும். ஈரப்பதத்தோட இருந்துச்சுனாக்கா அந்த தானியங்கள் அப்படிங்கிறது அந்த ஈரத்தோட சேமிச்சு வச்சோம்னா அது கெட்டு போயிடும். அல்லது அந்த நம்ம அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நுண்ணுயிர்களுக்கு பாத்தீங்கன்னா வார்ம் டெம்பரேச்சரும் ஈரப்பதமும் அதை அட்டாக் பண்றதுக்கு தேவையான என்விரான்மெண்ட் கண்டிஷனை கொடுக்கறனால, அதுக்கு ஏற்ப சூழ்நிலை இருக்கிறனால இந்த நுண்ணுயிர்கள் வந்து அதை ஸ்பாயில் பண்ணிரும். அந்த தானியங்களை அதை அட்டாக் பண்ணி ஸ்பாயில் பண்ணிரும். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த தானியங்களும் கெட்டு போகும். அதே போல அந்த தானியங்களை மறுபடியும் முளைக்க போடும்போது, அதாவது இந்த ஜெர்மினேஷன் கெப்பாசிட்டி, அந்த முளைக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி வந்து அந்த தன்மை வந்து போயிடும். ஸோ உணவுக்கும் உபயோகப்படாது. அதே போல மறுபடியும் முளைக்க வைக்கிறதுக்கு ரீகிராப் பண்ணும்போது, மறுபடியும் வந்து பயிரிடும் போது அதுக்கும் நமக்கு இந்த தானியங்கள் அப்படிங்கிறது உபயோகப்படாது. அதனால இந்த தானியங்களை சேமிச்சு வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வேலை. இந்த மாதிரி தானியங்களை ஏன் நம்ம ரொம்ப நாளைக்கு பாதுகாக்கணும் அப்படின்னாக்கா, ஸோ ஒரு இந்த பயிர் விளையிற சீசன்ல தான் அந்த பயிர் அப்படிங்கிறது விளையும். அந்த சீசன்ல தான் நம்ம தானியங்களை அறுவடை பண்ணணும். அதுக்கப்புறம் ரீகிராப் பண்ற வரைக்கும் அதை தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்படிங்கும்போது சரியான முறையில ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி தானியங்களை பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்றதுக்கு முன்னாடி அதை நல்லா ட்ரை பண்ணிடணும். சூரிய ஒளியில வந்து நல்லா ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் அதை ஸ்டோர் பண்ணணும். கம்ப்ளீட்டா அந்த ஈரப்பதத்தை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அதை ஸ்டோர் பண்ணோம்னாதான் பூச்சிகள்கிட்ட இருந்தும், அதே போல நோய் உண்டாக்கக்கூடிய நுண்ணுயிரிகள்கிட்ட இருந்தும், பூஞ்சைகள்கிட்ட இருந்தும் அந்த தானியங்களை பாதுகாக்க முடியும். அதே போல அந்த மாதிரி நல்ல ட்ரை பண்ணதுக்கு அப்புறம், வெப்பத்துல நல்லா ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து ஜூட் பேக்ஸ்ல, அதாவது சாக்கு பையிலையோ அல்லது பெரிய உலோக தொட்டிகள்லையோ, அது அல்லது ரொம்ப அதிக அளவு சேமிக்கிறதுக்கு காற்று புகாத சிலோஸ்ன்னு சொல்லக்கூடிய எதிர்கால உபயோகத்திற்காக சேமித்து வைக்கக்கூடிய அந்த காற்று புகாத அமைப்புல சேமிச்சு வைக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல்ல, மிக பெரிய அளவுல நம்ம த்ரெஷ்டு கிரெயின், கதிரடிக்கப்பட்ட தானிய களஞ்சியத்துல அதை ஸ்டோர் பண்றது மூலியமா பூச்சிகள்கிட்ட இருந்தும் எலிகள்கிட்ட இருந்தும் அதை பாதுகாத்துக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம முதல் சாப்டர்ல பார்த்திருப்போம். த்ரெஷ்டு கிரெயின் அப்படிங்கிறது கதிரடிக்கப்பட்ட தானிய களஞ்சியம். ஸோ அந்த மாதிரி கிரானரிஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி லார்ஜ் ஸ்கேல்ல இருக்கிற தானிய களஞ்சியத்தை ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் தான் வந்து அந்த கிரானரிஸ். ஸோ இந்த மாதிரி தானியத்தை வந்து அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் நல்லா ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணதை வந்து நல்ல விதமா குறைந்த ஸ்மால் ஸ்கேல்ல பாத்தீங்கன்னா சாக்கு பையில உலக தொட்டிகள்ல வந்து சேமிச்சு வைப்பாங்க. லார்ஜ் ஸ்கேல்ல பாத்தீங்கன்னா சிலோஸ், அப்புறம் இந்த மாதிரி கிரானரிஸ், இதுல
சேமிச்சு வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பார்த்திருப்போம். அதே போல இந்த தானியங்களை பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர்ல ஒரு தொட்டில தானியங்களை போட்டு அதுல நல்ல உலர்ந்த வேப்ப இலை நீம் லீவ்ஸை போட்டும் ஸ்டோர் பண்ணும் போதும் இந்த மாதிரி நம்ம இன்செக்ட் நுண்ணுயிரிகள்ட்ட இருந்து பாதுகாத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஸ்டோர் பண்ணன அந்த பெரிய அளவுல ஹை வால்யூம் கிரெயின்ஸ் அந்த தானியங்கள் அதிக அளவுல நம்ம இந்த மாதிரி கோடவுன்ஸ்லயும் கிரானரிஸ்ல எல்லாம் நம்ம சேமிச்சு வச்ச அந்த ஸ்டோர் ரூமுக்கோ அல்லது அந்த கோடவுனுக்கோ பெஸ்ட் கண்ட்ரோல் ட்ரீட்மெண்ட் அதாவது பூச்சிக்கொல்லி மருந்துகள் அடிக்கிறது மூலியமா இன்செக்டுகிட்ட இருந்தும் அதே போல நுண்ணுயிரிகள்கிட்ட இருந்தும் அதை பாதுகாத்துக்கலாம். இப்ப நம்ம வந்து இந்த தானியங்கள் அதாவது அறுவடை செய்யப்பட்ட தானியங்களை வந்து எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்த்தோம். அதே போல அதுல இருந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய உணவுப் பொருள் நம்ம வீட்டுல யூஸ் பண்றோம் இல்லைங்களா, அதை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அந்த உணவுப் பொருள் எப்படி கெட்டு போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சாதாரணமாவே பாத்தீங்கன்னா பிரெட் பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே ஓப்பன் ஏர்ல வீட்டுல வச்சிருந்தோம்னா அதுல கலர் கலரா பேட்ச் பேட்சா growth இருக்கிறத சில சேஞ்சஸ் இருக்கிறத பார்ப்போம். அது அந்த சேஞ்சஸ் எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா நுண்ணுயிரிகளுடைய வளர்ச்சி. அதாவது நுண்ணுயிரிகள் அப்படிங்கிறது ஒரு வார்ம் டெம்பரேச்சர்லயும் ஈரப்பதம் இருக்கும் போதும் ஒரு மிதமான ஈரப்பதம் இருக்கும் போதும் கொஞ்சம் மிதமான வெப்பநிலை இருக்கும் போதும் அந்த நுண்ணுயிரிகள் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிரும். அந்த ப்ரொடியூஸ் ஆன நுண்ணுயிரிகள் தான் அந்த கலர் கலரான பேச்சஸ் அந்த பிரெட்ல கொடுக்கறது. பிரெட் மட்டும் கிடையாது, எல்லா உணவுப் பொருட்கள்லயும் இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படிங்கிறது டெவலப் ஆயிரும் வார்ம் அண்ட் மாய்ஸ்ட் கண்டிஷன்ல. ஸோ அந்த மாதிரி டெவலப் ஆன மைக்ரோ ஆர்கானிசம் நுண்ணுயிரிகள் உணவை கெட்டு போக செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள் பார்த்தீங்கன்னா அந்த உணவுப் பொருள்ல இருந்து ஒரு பேட் ஸ்மெல் துர்வாடை, அதே போல பேட் டேஸ்ட் மோசமான சுவை, அதே போல கலர் சேஞ்ச் அதனுடைய நிறமாற்றத்துக்கும் காரணமா இருக்கு. மொத்தத்துல அது உண்ண தகுந்தது இல்லாம அதனுடைய நியூட்ரிஷனல் வேல்யூவையும் குறைச்சு விட்டுரும், ஸ்பாயில் பண்ணிரும் அந்த உணவுப் பொருளை. ஸோ இந்த மாதிரி ஸ்பாயில் ஆகக்கூடிய இந்த செயல் வந்து ஒரு வேதியியல் வினையா அதாவது கெமிக்கல் ரியாக்ஷனான்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வேதியியல் வினை. கெமிக்கல் ரியாக்ஷன்னால தான் வந்து இந்த பேட் ஸ்மெல் வர்றது, டேஸ்ட் மோசமா போறது, அதே போல கலர் சேஞ்ச் ஆகிறதும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஃபுட் ஸ்பாயிலேஜ். ஃபுட்டு ஸ்பாயில் ஆகிறதுக்கு ஒரு உதாரணம் இந்த நுண்ணுயிரிகள்னால ஃபுட்டு கெட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு உதாரணம் இந்த பிரெட் ஸ்பாயிலேஜ் அப்படிங்கிறது. அதே போலதான் வந்து வெஜிடபிள்ஸ் ஆகட்டும் மற்ற பொருள் ஆகட்டும் எல்லாத்தையுமே நீங்க வார்ம் அண்ட் மாய்ஸ்ட் கண்டிஷன்ல வச்சிருந்தீங்கன்னா இட் வில் லீட் டு growth ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். அந்த நுண்ணுயிரிகள்னால அந்த உணவுப் பொருள் அப்படிங்கிறது கண்டிப்பா கெட்டு போயிரும். இப்ப நம்ம மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நுண்ணுயிர்கள் அப்படிங்கிறது எந்த கண்டிஷன்ல ப்ரொடியூஸ் ஆகும், டெவலப் ஆகும், அதனால எப்படி ஃபுட்டு ஸ்பாயில் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப முக்கியமான 4 ஃபேக்டர்ஸ், அதாவது அந்த உணவுப் பொருள் அப்படிங்கிறது கெட்டு போறதுக்கு காரணமா இருக்கிற ஒரு முக்கியமான 4 ஃபேக்டர்ஸை பார்க்கலாம். அதுல முதலாவதா பாத்தீங்கன்னா லைட், ஒளி. இது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா கண்டினியூஸா ஒரு உணவுப் பொருள் மேல அந்த லைட் அப்படிங்கிறது பட்டுக்கிட்டே இருந்ததுன்னா அதனுடைய கலர் சேஞ்ச் ஆகும், அதனுடைய நறுமணம் அப்படிங்கிறது குறையும், அப்புறம் அதனுடைய உயிர் சத்துக்கள் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த இந்த லைட்னால் நடக்கக்கூடிய அந்த போட்டோ டீக்ரடேஷன்னால கலரு சேஞ்ச் ஆகும், அதனுடைய நறுமணம் அப்படிங்கிறது குறையும், உயிர் சத்துக்கள் அப்படிங்கிறதும் குறையும். அடுத்தது வந்து ஈரப்பதம், ஹியூமிடிட்டி. இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதாவது மிதமான ஈரப்பதம் அப்புறம் மிதமான ஹீட் டெம்பரேச்சர் வெப்பநிலை அதுல வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படிங்கிறது க்ரோ ஆகவும் நல்ல மல்டிபிள் ஆகவும்
வாய்ப்பு இருக்குது. அதனால உணவுப் பொருள் அப்படிங்கிறது கெட்டு போகும். அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அது மேல இது மாதிரி நுண்ணுயிரிகள் பார்த்தீங்கன்னா அந்த கலர் பேச்சஸ் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிரும். அதாவது மோல்டு, தெளிவில்லாத ஒரு ஃபஸ்ஸியான சப்ஸ்டன்ஸ் இந்த உணவுப் பொருளுடைய சர்ஃபேஸ்ல ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிரும். அந்த மோல்டு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்கஸ். அது இந்த மாதிரி ஃபஸ்ஸி சர்ஃபேஸை, ஒரு தெளிவில்லாத ஒரு சப்ஸ்டன்ஸை உணவுப் பொருள் மேல படர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஈரப்பதம் அப்படிங்கிறதும் ஒரு முக்கிய காரணமா இருக்கு உணவு கெட்டு போறதுக்கு நுண்ணுயிரிகள்னால. அடுத்தது வந்து ஹீட் அண்ட் டெம்பரேச்சர். ஸோ பாக்டீரியா, அந்த உணவுப் பொருட்களை வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடிய நுண்ணுயிரி பாக்டீரியா பார்த்தீங்கன்னா 5ல இருந்து 60 டிகிரி, அதாவது 40ல இருந்து 140 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்குள்ள இட் வில் க்ரோ அண்ட் டெவலப் மல்டிபிளா. இட் வில் டெவலப். உருவாகக்கூடிய பாக்டீரியா அப்படிங்கிறது அதனுடைய growth அப்படிங்கிறது இந்த டெம்பரேச்சர் ரேஞ்சில் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது வெப்பநிலை அப்படிங்கிறதும் ஒரு முக்கிய காரணமா இருக்கு. அடுத்தது வந்து ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசத்துக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுத்து அதனுடைய பெருக்கத்தை அதிகப்படுத்தும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த உணவுப் பொருட்களை வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடிய நுண்ணுயிரிகள் டெவலப் ஆகிறதுக்கு காரணமா இருக்கு. உதாரணத்துக்கு ஆப்பிள் வெட்டி நீங்க பாதி பழத்தை ஓப்பன் ஏர்ல வச்சீங்கன்னா 2 நாள்ல தெரியும். அதனுடைய சர்ஃபேஸ் ஃபுல்லா இந்த மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். நுண்ணுயிரிகள் தான் அதுக்கு காரணம். ஸோ இதெல்லாம் தான் வந்து முக்கியமான காரணிகள் உணவு கெட்டு போறதுக்கு காரணமா இருக்கிற நுண்ணுயிரிகள் அப்படிங்கிறது டெவலப் ஆகிறதுக்கு. ஸ்பாயிலேஜ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அதாவது உணவுப் பொருட்களை கெட்டு போக வைக்கக்கூடிய நுண்ணுயிரிகள். அது எல்லா உணவுப் பொருட்களையும் அட்டாக் பண்ணிருமா, தாக்கிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அதுக்கு உண்டான ஒரு என்விரான்மெண்ட் கண்டிஷன்ஸ் இருந்தால் மட்டுமே இந்த நுண்ணுயிரிகள் அப்படிங்கிறது உணவுப் பொருட்களை தாக்கும், அதை அட்டாக் பண்ணும், அதன் மேல வளரும், வளர்ந்து அந்த உணவுப் பொருள் அப்படிங்கிறத ஸ்பாயில் பண்ணும். ஸோ அதுக்கு தகுந்த என்விரான்மெண்ட் தேவை. என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம சுத்தி இருக்கிற வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய ஈரப்பதமும் மிதமான வெப்பநிலையும். இந்த மாதிரி இந்த டெம்பரேச்சர் ரேஞ்ச் பார்த்துருந்தோம் 40ல இருந்து 140 ஃபாரன்ஹீட். அதே போல மிதமான ஈரப்பதமும் இந்த மாதிரி மிதமான வெப்பநிலையும் இருக்கும்போது தான் இந்த நுண்ணுயிரிகளினுடைய growth வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், வளர்ச்சி அப்படிங்கிறது. ஸோ இந்த கண்டிஷன் இருக்கும் போது தான் வந்து இட் வில் மல்டிபிள் அண்ட் ஸ்பாயில் த ஃபுட், உணவுப் பொருட்களை கெட்டு போக செய்யும். பிரெட்ல ஏற்பட்ட அந்த பேச்சஸ் மாதிரி. ஸோ அப்படிங்கும்போது இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வளரக்கூடிய அந்த என்விரான்மெண்ட்டை, அந்த ஃபேவரபிள் என்விரான்மெண்ட் இல்லாம இருந்ததுனாவே அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படிங்கிறது நம்ம உணவு வளரக்கூடிய சாத்தியமும் கிடையாது. உணவுப் பொருட்களை தாக்கி அதை சிதைக்கக்கூடிய சாத்தியமும் இருக்காது. அதை ஒரு உதாரணத்தோட பார்த்தோம்னா, இப்ப மாம்பழத்தை வந்து அப்படியே வச்சிருந்தோம்னா 1 நாள் 2 நாள்ல இந்த மாதிரி டிஸ்கலர் ஆயிரும், அதே போல கெட்டும் போயிடும். இதுக்கு காரணம் நம்ம என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தினாலையும் மிதமான வெப்பத்தினாலையும் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய, அதாவது டெவலப் ஆகக்கூடிய நுண்ணுயிரிகள்னாலையும், அதே போல வெளிச்சம் படுறனாலையும் டிஸ்கலரேஷன் நுண்ணுயிரிகள் இந்த பழங்களை வந்து ஸ்பாயில் பண்ணிருது. ஸோ ஃப்ரெஷ் மேங்கோ, ஸ்பாயில்டு மேங்கோ பிகாஸ் ஆஃப் த microorganisms favored by suitable environment which favors the growth of microorganisms. நுண்ணுயிர்கள் வளரக்கூடிய சூழ்நிலையினால இந்த மாம்பழம் அப்படிங்கிறது கெட்டு போயிருது அதனுடைய தாக்கத்தினால. ஸோ அதே நீங்க ஒரு
மாம்பழ ஊறுகாய் மேங்கோ பிக்கில ஒரு பாட்டில்ல நம்ம வீட்டுல வச்சு ஒரு 6 மாசம் அந்த 1 வருஷம் அந்த மாதிரி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனா அது கெட்டு போகாது. எந்த எதனால இந்த வித்தியாசம்? அதுவும் மாம்பழம் தான், இதுவும் வந்து மாம்பழத்தால் செய்யப்பட்ட ஊறுகாய் தான். அப்படிங்கும்போது எதனால வந்து அது கெட்டு போயிருது, இது கெட்டு போகல அப்படின்னாக்கா, ரொம்ப நாளைக்கு இந்த பாட்டில்ல அடைக்கப்பட்ட ஊறுகாய் அப்படிங்கிறது நீடித்து இருக்கு, கெட்டு போகாம உண்ணக்கூடிய தன்மையில அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துலதான் வந்து ஃபுட் preservation அப்படிங்கிற ரோல் வருது. அந்த ஃபுட் preservation எதனாலனா, அது கூட சில சப்ஸ்டன்ஸ் ஏதோ ஒரு காம்பவுண்ட் அந்த மாம்பழத்தோட சேர்த்துறனாலதான் வந்து அது கெட்டு போகாம இருக்கு, அந்த பாட்டில்ல இருக்கிற அந்த பிக்கில் அப்படிங்கிறது. ஸோ இந்த ப்ராசஸுக்கு பேரு தான் வந்து ஃபுட் preservation. அதுல ஆட் பண்ணக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸுக்கு பேரு தான் ப்ரெசர்வேட்டிவ். அந்த ப்ரெசர்வேட்டிவ் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் அந்த மாம்பழத்தை அந்த வெட்டி போட்ட அந்த மாம்பழத்துல பிக்கில்ல ஆட் பண்ணாலதான் அது கெட்டு போகாம இருக்கு. ஃபுட் preservation இந்த மாதிரி கெட்டு போகாம உணவுப் பொருள் அப்படிங்கிறது கெட்டு போகாம, அதாவது அதனுடைய குவாலிட்டினா என்னது, உண்ணக்கூடிய தன்மை, அதே போல அதனுடைய ஊட்டச்சத்து மதிப்பு, அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய நியூட்ரிஷனல் வேல்யூ அது குறையாம இருக்கிறதும், அதே போல ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி இருக்கும் போது அது கெட்டு போகாம இருக்கிறது. உண்ணக்கூடிய தன்மை, நியூட்ரிஷனல் வேல்யூ அலாங் வித் தட் அது கெட்டும் போயிருக்க கூடாது. சரிங்களா? ஸோ அது ரெண்டும் இல்லைனாவே ஆட்டோமேட்டிக்கா கெட்டு போயிடும். அந்த மாதிரி பாதுகாத்து வைக்கக்கூடிய அந்த ப்ராசஸுக்கு பேரு தான் உணவு பாதுகாத்தல் அல்லது ஃபுட் preservation. இந்த ஃபுட் preservation எதுக்கு பண்ணணும்? கண்டினியூஸா சில ஃபுட் எல்லாம் நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்காது. எந்த சீசன்ல கிடைக்குதோ அந்த சீசன்ல கிடைக்கிறத வச்சு அதன் மூலியமா நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய உணவுப் பொருட்களை அது கிடைக்காத சீசன்லயும் அதை நம்ம உணவா எடுத்துக்கிறதுக்கு ஏதுவா இருக்கிறது தான் அந்த உணவு பாதுகாத்தல் அல்லது இந்த ஃபுட் preservation அப்படிங்கிற ப்ராசஸ். ஸோ அதான் வந்து ரசாயன முறையில கெமிக்கல் மெத்தட்ஸ் மூலியமா யூசிங் காமன் சால்ட், அப்புறம் அமிலங்கள் ஆசிட்ஸ் யூஸ் பண்ணி, அதே போல சுகரை யூஸ் பண்ணி, அப்புறம் ஆயில் அண்ட் வினிகர் அதை யூஸ் பண்ணி, அப்புறம் சில மற்றும் அந்த சோடியம் பென்சோயேட், அப்புறம் சோடியம் மெட்டா பைசல்ஃபேட் SMBS அப்படிங்கிற கெமிக்கல்ஸ், இந்த 4 கெமிக்கல், அதாவது உணவு பாதுகாப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு. முக்கியமான இந்த 4 கெமிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி உணவுப் பொருட்களை வந்து பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத பத்தியும், அதே போல வேறு சில அதர் மெத்தட்ஸ், அதாவது ஸ்டோரேஜ் அண்ட் பேக்கிங், அதை வந்து நம்ம எப்படி நல்லா பேக் பண்ணி ஸ்டோர் பண்றோங்கிறத அதை டிபெண்ட் பண்ணி, அதாவது ஸ்டோரேஜ் அண்ட் பேக்கிங் முறையில எப்படி நம்ம அந்த உணவுப் பொருட்கள் அப்படிங்கிற பாதுகாக்கணும். அதே போல வெப்பம் மற்றும் குளிர்ச்சி, இந்த 2 ட்ரீட்மெண்ட் மூலியமா, ஹாட் அண்ட் கோல்டு ட்ரீட்மெண்ட் மூலியமாவும் வந்து உணவை வந்து எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத வர பகுதிகளில் விரிவா பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம ஜென்ரலா வந்து வீட்டில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை பாதுகாக்கிறதுக்கு உபயோகமாகக்கூடிய மெத்தட்ஸ். ஸோ இதன் மூலியமா தான் வந்து நுண்ணுயிரிகள்ட்ட இருந்து நம்ம வீட்டில் இருக்கிற உணவுப் பொருட்களை பாதுகாத்துக்கலாம். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஃபுட் preservation. ஸோ இது எந்தெந்த முறையில எந்தெந்த கெமிக்கல்ஸ் எந்தெந்த முறையில உபயோகமாகுது அப்படிங்கிறத வரப்பகுதிகளில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த பகுதியினுடைய சம்மரிய பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் கிராப் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட்ல உணவு பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு தேவையான தானியங்களை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது ஈரப்பதம், நுண்ணுயிரிகள், எலிகள், ரேட்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ், பூச்சிகள்ட்ட இருந்து எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதை வந்து ஜூட் பேக் மூலியமாவோ மெட்டாலிக் பீன்ஸ் மூலியமாவோ, அதாவது ட்ரை பண்ண தானியங்களை வந்து ட்ரை பண்ணிடணும். அப்படி இல்லைங்காட்டி அது உணவுப் பொருளாகவும் கெட்டு போயிருச்சுன்னா உணவுப் பொருளுக்கும் யூஸ் ஆகாது, மறுபடியும் முளைக்க வைக்கிறதுக்கு ஜெர்மினேஷனுக்கும் யூஸ் ஆகாது. அதனால அதை மாய்ஸ்ட் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம்
கோணிப்பையில ஜூட் பேக்லயோ அல்லது உலோக டின்னுலயோ, அதாவது உலோக தொட்டிகள்லயோ, மெட்டாலிக் பின்ஸ்லயோ, லார்ஜ் ஸ்கேல் சிலேவ்ஸ்லயோ அல்லது தானிய களஞ்சியம் பெரிய அளவுல சேமித்து வைக்கக்கூடிய கிரானரிஸ்லயோ அதை பாதுகாத்து வச்சுக்கணும். அலாங் வித் பெஸ்ட் கண்ட்ரோல். அதுக்கு அடுத்து ஃபுட் ஸ்பாயிலேஜ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம சாதாரணமா வந்து வார்ம் அண்ட் மாய்ஸ்ட் கண்டிஷன்ல ஓப்பன் ஏர்ல நம்ம பிரெட் வச்சிருந்தோம்னா அது மேல உண்டாகக்கூடிய பூஞ்சை வளர்ச்சி மூலியமா அந்த பிரெட் கெட்டு போயிடும். அந்த மாதிரி கெட்டு போன உணவுப் பொருட்கள்ல இருந்து வரக்கூடிய பேட் ஸ்மெல்னாலையும் பேட் டேஸ்ட்னாலையும் அது கலர் சேஞ்சினாலையும் அது கெட்டு போயிருச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி கெட்டு போறதுக்கு காரணமா இருக்கிறது வந்து நுண்ணுயிரிகள். ஸோ இந்த மாதிரி அது ஒரு வேதியியல் வினையினால ஏற்படக்கூடியது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் கெட்டு போறதுக்கு முக்கியமான 4 ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட்டு, ஹீட் அண்ட் டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, அப்புறம் ஆக்சிஜன். அதனால ஃபுட்டு கெட்டு போகும். அந்த கண்டிஷன்ஸ், அதாவது இந்த கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது நுண்ணுயிரிகள் வளரக்கூடிய, டெவலப் ஆகக்கூடிய கண்டிஷன்ஸ். அதுக்கு முக்கியமான காரணிகள் ஃபுட்டு கெட்டு போறதுக்கு அந்த கண்டிஷன்ஸ் முக்கியமான காரணிகளா இருக்கிறது அந்த 4ம் பார்த்தோம். அதாவது லைட்டு, ஹியூமிடிட்டி, ஹீட் அண்ட் டெம்பரேச்சர், அப்புறம் ஆக்சிஜன் அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன்னா மிதமான ஈரப்பதத்திலையும் மிதமான வெப்பநிலையிலையும் வந்து இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படிங்கிறது ஈஸியா குரோ ஆகி மல்டிபிள் ஆகும். அப்புறம் இந்த ஃபுட் ப்ரிசர்வேஷன், உணவு பதப்படுத்தல், அதாவது அதனுடைய நியூட்ரிஷனல் வேல்யூ, அதாவது ஊட்டச்சத்துக்கள் குறைவின்மை இல்லாமலும் கலர் சேஞ்ச் இல்லாமலும் கெட்டு போகாமலும் பாதுகாக்கிறதுக்கு பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் அந்த ஃபுட் ப்ரிசர்வேஷன். அந்த மேங்கோ பிக்கிள், சாதாரண மேங்கோ அப்படிங்கிறது 2-3 நாள்ல கெட்டு போயிடும். அதே வந்து அதை ஊறுகாயா மாற்றி பாட்டிலில் அடைச்சி வச்சுக்கும் போது அது நெடுநாள் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதுக்கு காரணமா இருக்கிறது அதில் ஆட் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ். அதுதான் வந்து அந்த உணவு பதப்படுத்தக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ், ப்ரிசர்வேட்டிவ். அது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நியூட்ரிஷனல் வேல்யூவையும் வந்து பாதுகாக்கும், ரொம்ப நாள் கெட்டு போகாமலும் பாதுகாக்கும், அதாவது எடிபிளா வச்சிருக்கும், ரொம்ப நாளைக்கு அது சாப்பிடக்கூடிய தன்மை இருக்கிறதா வச்சிருக்கும். அந்த மாதிரி நம்ம அந்த உணவு பதப்படுத்தல் வேலையை வந்து 2 விதமா பண்ணலாம். இந்த சாப்டர்ல 2 விதமா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஒன்று பார்த்தீங்கன்னா கெமிக்கல் மெத்தட்ஸ் யூசிங் காமன் சால்ட், ஆசிட், சுகர், ஆயில், வினிகர், சோடியம் பென்சோயேட் அண்ட் சோடியம் மெட்டாபைசல்ஃபேட். மற்ற மெத்தட் பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் கோல்டு ட்ரீட்மெண்ட், அப்புறம் ஸ்டோரேஜ் அண்ட் பேக்கிங். இந்த மெத்தட்ஸை பற்றி வரப்போற பகுதிகளில் பார்க்கலாம். Now we came to the end of part 29 of microorganisms. இதனுடைய கண்டினியூட்டியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வாழ்க வளமுடன்.